ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நடக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கானாலும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, நீ பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே. இந்த உலகில் அசையும் அசையா பொருள் அனைத்தும் என் அனுமதியின்றி ஒரு இலை கூட அசைவதில்லை. பலமுறை நான் எச்சரித்துள்ளேன். உன் செயலானது வெற்றி பெற வேண்டும் என்ற பேராசை கண்ணோட்டத்திலேயே குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதை விட்டொழி என்று. மேன்மேலும் தோல்விகள்தான் இதனால் வந்தடையும் என்று நான் கூறியுள்ளேன். அதை விடுத்து உன் செயலை நீ செய்யும் பொழுது திருப்தியுடன் மனப்பூர்வமாக உன் மனதுக்கு பிடித்து உள்ள மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் செய்தால் வெற்றி பெறுவது மிக எளிது, உறுதியும் கூட. இதை விடுத்து ஏதோ செய்கிறோம் என்று உன் நேரத்திற்கு தகுந்தாற்போல் செய்து கொண்டிருந்தால் மீண்டும் தோல்வியை தான் நீ சந்திக்க வேண்டி வரும். உன் வாழ்க்கையில் நீயே பார்த்திருப்பாய். உன் முன்னோர்கள் ஜெயிக்க இரவும் பகலும் பார்க்காது உழைத்து, ஏன் உன் தாய் தந்தையை எடுத்துக்கொள், உன்னை வளர்க்க எப்பெரும் பாடுபட்டிருப்பார்கள். ஒரு நாளும் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார்கள். உண்மைதானே? பணம் பெற்ற இடத்தில் திருப்பி தருவதற்காக அதே சிந்தனையில் முழு மூச்சுடன் இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக செய்து முடித்திருப்பார்கள். உண்மைதானே? சொல். ஆனால் நீ செய்யும் மிகப்பெரிய தவறானது நடந்து முடிந்ததையே பேசுவது, உன்னை குற்றவாளியாக்கிக் கொள்வது. இதெல்லாம் எதிர்மறை ஆற்றலாகும். உன்னை சுற்றி உனக்கு எதிரிகள் வெளியே இல்லை, உன் மனதுக்குள் தான் இருக்கிறது, உன் எண்ணங்களில் தான் இருக்கிறது. நீ பட்ட துயரங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருப்பதிலேயே நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் தரும் ஆசீர்வாதங்களை வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன் கர்ம வினையால் வந்தது நல்லதானாலும் கெட்டதானாலும் எதுவானாலும் எதுவும் கடந்து போகட்டும் என்று சந்தோஷமும் துக்கமும் படாமல் கடந்து சென்றே கொண்டிரு என்று தானே உனக்கு சொல்லியிருந்தேன். மீண்டும் வாய்ப்பு கிடைக்க நீ காத்திருக்க வேண்டும். உனக்காக நீ வெற்றி பெற தினம் தினம் உனக்காக அதிர்ஷ்டத்தை தேடி தேடி கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ என்னை கோபப்படுத்துகிறாய். உன் பெரிய அலட்சியத்தினால் நீ இன்றே இந்த நிமிடமே வெற்றியை பெற வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு உன் செயலை ஆக்கப்பூர்வத்துடன் செய்திடு. ஏதோ வெற்றி பெற வேண்டும், நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுமையாக இருந்தால் உன்னை சுற்றி பின்னப்பட்டுள்ள மாயையின் சக்தியானது உன்னை நிலைக்குலைய செய்யும். நான் எச்சரிக்கை விடுக்கிறேன், உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல. நடக்கும் சூழ்நிலையை உனக்கு புரிய வைக்கிறேன். உன் செயலானது சாதாரணமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீ மன நிறைவுடன் சந்தோஷமுடன் செய்கிறாயா என்பதுதான் மிகவும் முக்கியம். சுற்றி பிறர் உழைத்து கொண்டிருக்க உனக்கு பின்னால் வந்த பலரும் வெற்றி பெற்று விட்டார்களே, நான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையதா அல்ல. உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு, உன் கர்மாவும் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. உனக்கு நிகர் நீயேதான். உன் திறமை உன்னால் உணர முடியவில்லை. உலகத்திலேயே நீதான் சிறந்தவர் என்று முதலில் ஒப்புக்கொள்ள தயாராகு. உன் திறமையை நீயே ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறர் யார் ஒப்புக்கொள்வார்கள்? உழைப்பை கைவிடாதே. உனக்கான சமயம் வரும், அது இன்றாக கூட இருக்கலாம் என்றெண்ணி உன் வேலையை, நான் உனக்களித்த பெரும் பொறுப்பை இன்றே இந்த நிமிடமே ஏற்று மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. உன் எண்ண ஓட்டங்களை முதலில் நிறுத்து. மனதை அமைதிப்படுத்து. நீ வெற்றி பெறும் வரை சில இடையூறுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். வந்த தடைகளை கண்டும் காணாமலும் சென்றுவிடு. தேவையற்ற பேச்சுகளுக்கும் தேவையற்ற கேள்விகளுக்கும் விடை சொல்லாமல் கண்டும் காணாமலும் இருந்தாலே நீ உன் வேலையில் வெற்றி பெறலாம். வெற்றி ஒரு விளக்கு, அது தானாக எரிய போவதில்லை. நீதான் அதை ஏற்ற வேண்டும். உன் வாழ்க்கை வெளிச்சம் பெற எந்த சிந்தனையும் இல்லாமல் கந்தனின் சிந்தனையே
கதியென்று இந்த செவ்வாய்க்கிழமையில் மீண்டும் முயற்சி செய். உனக்கான வெற்றி கோப்பையை தர உன் கந்தனும் வந்துள்ளார் உன்னை ஆசிர்வதிக்க. உனக்கான வெற்றி இன்று கூட இருக்கலாம் என்று நம்பிக்கையோடு போராடு, பேராசையோடு அல்ல. கந்தசுவாமியின் வேலோடு வந்துள்ளேன். உன் செயல் வெற்றி பெற இந்த வேலை தொட்டுவிடு. வெற்றி கோப்பையை உனக்காக கொண்டு வந்துள்ளார் உன் கந்தன். பெற்றுக்கொள்ள நீ தயாரா? இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.